என்ன ஈஸ்வரி சொல்ற? நிஜமாவே இப்படிலாம் நடந்ததா? ஆமாத்த, கிரிஜாவும் திவ்யாவும் சேர்ந்து சக்தி சாருக்கும் துர்கா மேடமுக்கும் சாப்பாட்டுல விஷம் கலந்து வச்சுட்டு அவங்கள சாகடிச்சு அந்த கொலை பழிய அபி மேல போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஈஸ்வரி, என்னம்மா இதெல்லாம்? நம்ம குடும்பத்துல எப்படிலாம் நடக்குது? இந்த கிரிஜாவும் சம்பத்தும் தான் கொலைவெறி பிடிச்சவங்கன்னு பார்த்தா அப்பா அம்மாவே மிஞ்சிருவா போல இருக்கே இந்த திவ்யா. வளரும் போதே இவ்வளவு வன்மத்தோட வளர்ந்தானா இவள நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு போய் எப்படி வாழ்வா? நல்ல வேலையா அபி எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சுட்ட. இல்லனா அவங்க நம்ம அபி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டிப்பா உள்ள தள்ளிருப்பாங்க ஈஸ்வரி. ஆமா மங்கையம்மா, அவங்களோட பிளானே அதுதான். ஆமா ஈஸ்வரி, திவ்யா தான் அபி வச்ச சாம்பார்ல விஷத்தை கலந்தான்னு கையும் களவுமா பிடிச்சதுக்கு அப்புறம் நீயே அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம சும்மா விட்டு வந்த. மங்கையம்மா, அதை ஏன் கேக்குறீங்க? உங்க தம்பி இருக்காரு, அருமை தம்பி, அதான் என்னோட மீச சித்தப்பு. அவர் கடைசி நேரத்துல எப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சாரு தெரியுமாமா? என்ன என்ன சொல்றான் இவன்? ஒன்னும் இல்லத்த, திவ்யாவையும் கிரிஜாவையும் காப்பாத்துறதுக்காக சக்தி சார் எங்களுக்கு யாரும் விஷம் வைக்கல, நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டாரு. அதனால கிரிஜாவும் திவ்யாவும் கேஸ் இல்லாம தப்பிச்சிட்டாங்க. அந்த மீச சித்தப்பு மட்டும் அப்படி ஒரு வாக்குமூலம் கொடுக்காம இருந்திருந்தா அம்மாவையும் பொண்ணையும் காலம் முழுக்க ஜெயில கழுதிங்க வச்சிருந்திருக்கலாம். அது முடியாம போச்சுங்கிறப்பதான் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. சரி விட்டு தள்ளுறா. அவங்கள பத்தி கவலைப்பட்டெல்லாம் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப நம்ம கவலைப்பட வேண்டியது அபிய பத்தி மட்டும்தான். இது பாரு ஈஸ்வரி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அபிய கொண்டு போய் திரும்ப அங்க விடுறது நல்லதில்ல. அவ நம்ம கூட இருக்கட்டும். அவங்க அடிப்பட்ட பாம்பு திரும்ப கொத்தாம விட மாட்டாங்க. எப்ப திவ்யா அங்க வந்துட்டாலோ எல்லாரும் சேர்ந்து இனிமே அபிய நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சித்திரவதை அனுபவிக்கணும்னு நம்ம அபிக்கு என்ன தலையெழுத்தா? எதுக்கு அனுப்பணும்? அபி இங்கேயே நம்ம கூட இருக்கட்டும். அபி, இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படவே கூடாது, கண் கலங்கவும் கூடாது. நீ நிம்மதியா இருக்கணும்னா அது இங்க இருந்தாதாம நல்லது. புடிவாதம் பிடிக்காத அபி. நீ சொல்றது எனக்கும் சரின்னு தான் படுது. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ அங்க போக வேண்டாம், இங்கே இரு, நம்ம பாத்துக்கலாம். நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் இப்ப இங்க இருக்க முடியாது. நான் எப்பவும் சொல்றதா இப்பவும் சொல்றேன். நீங்க எல்லாரும் அங்க வரணும். அது வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நான் தாங்கிப்பேன். அத்தை, அபி அவ முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கா. அவளுக்கு இங்க வர்றது முக்கியம் இல்லையா, நாம அங்க போகணுமா, அதுதான் முக்கியம்னு சொல்றா. அது வரைக்கும் அவ அங்கதான் இருப்பாளாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிப்பாளாம். ஈஸ்வரி, அபி ரொம்ப பாவம்மா. இதுக்கு மேலே அவ கஷ்டப்படக்கூடாது. அவளுக்கு அவாவது அந்த வீட்டுக்கு நம்ம திரும்ப போய் தான் ஆகணும். நீ அதுக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடு. சரிங்க. ஏன் சார், அது வரைக்கும் அபி அந்த வீட்லயே இருக்கணும்? அந்த கொலகார பாவிங்க இன்னும் அபிய என்னெல்லாம் பாடுபடுத்த போறாங்கன்னு தெரியலையே.